ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலையே சூப்பராக டேஸ்ட்டாக சுலபமாக ஓடிஜியில் முட்டை பப்ஸ் செய்யலாங்க. அதுக்காக நான் 1.5 கப் மைதா மாவை எடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணியை சூடு பண்ணி அதில் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கணுங்க. அது உருண்டைகளாக பிடிச்சி கொஞ்சமாக வெண்ணெயை உருக்கி அதில் சேர்த்து ஊற வச்சிடணுங்க ஒரு 1/2 hour. அதுக்கப்புறம் எடுத்து நல்லா பிசைஞ்சிட்டு மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் வெண்ணெய் அதில் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு தனியாக எடுத்து வச்சிடணுங்க. வெண்ணெய் நல்லா இழுத்து அது ஒரு 1 hour 2 hourலலாம் உங்களுக்கு நல்லா அந்த மாவு ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மாவை எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடணுங்க கைகளால். நல்லா எவ்வளோ மெலிசாக முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிவிட்டு வேக வச்ச முட்டையை சேர்த்து இந்த மசாலாவையும் அதில் சேர்த்து 4 பக்கமும் நல்லா மடிச்சுட்டு அதில் எக் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து ஓடிஜி ஒரு 180 டிகிரி ஒரு 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணி 200 டிகிரியில் ஒரு 25 minutes வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான பப்ஸ் ரெடிங்க.